இப்போல்லாம் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முந்தின நாள் நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு தடியங்காய் சாம்பார், தென் வந்து அவரைக்காய் பொரியல், கேரட் பொரியல் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவரைக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டையுமே சாப்பர்ல போட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் மொதற்கொண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா பொரியலுக்குமே தேங்காய், ஜீரகம், பூண்டு போட்டு அரைச்சி அந்த விழுது வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ 2 பொரியலுக்குமே அன்றைக்கி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது காஃபியும் ஒரு பக்கம் போட்டு கொஞ்சமாக காஃபியும் குடிச்சிட்டேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பண்ணுற சாம்பாரையே காலையில் பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவரைக்காய் பொரியல், கேரட் பொரியல், தென் வந்துட்டு பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு, சாம்பாருமே ரெடி பண்ணிட்டேன்.